ரசிதா 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 வாரேன் வாரேன் வா 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 வா. என்னங்க எங்கே போயிடுமா? மதியம் சமையல் முடிச்சுட்டு போவோமா? ஏம்மா போயிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சுன்னு பார்த்தேன். இல்லை சாப்பிட்டே போவோம். சாப்பிட்டு நம்ம வேலை முடியும் நம்மளுக்கு. சாப்பிட்டே போவோம். ரைட், ஓகே. அப்போ தென்காசி ப்ரோக்ராம் வந்து மத்தியானம், அதுவும் கரெக்ட் தானே? சாப்பிட்டு போயிட்டோம்னா டென்ஷன் இல்லாம வேலையை முடிச்சுட்டு வரலாம்ல. ஓகே, நாஸ்டா இருக்கு. எனக்கு பழையது இருக்கா? வேற என்ன பண்ணுவீங்க? ஆப்பம். ஆப்பமா? ஆப்பம் இருக்கு, பழையது இருக்கு. ஆப்பத்துக்கு என்னது? சட்னி, பொடி, தக்காளி சட்னி. பொடி என்ன பொடி? எள்ளு பொடியா? எள்ளு பொடி. ரெண்டு ஆப்பம் வச்சு ஊத்தட்டா? ஊத்து. இந்த மாதிரி சட்னி சாம்பார் பொடி எல்லாம் வச்சா நாஸ்டா சாப்பிடுவேன். ரைட், ஊத்து. சொல்றேன். ரைட், ஓகே. ஓகே கைஸ், தென்காசி ப்ரோக்ராம் வந்து மத்தியானத்துக்கு மேல. இப்பதான் குளிச்சேன், அதுக்குள்ள எப்படி வேர்க்குது தெரியுமா? வெயில் பயங்கரமா அடிக்குது. ஆமா, அந்த மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? இனிமே வந்து குற்றாலத்துல குளிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து குற்றாலத்தில் குளிக்க தடை அப்படின்னு தான் இருந்தது. இப்போ வெயில் அடிக்கிறத பார்த்தா வந்து குளிக்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபேனே போடாம நின்றுட்டு இருக்கேன். அதான் நான் கேட்டேன், என்னடா இப்படி ஒரு புழுக்கமா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ரைட், சாப்பிடலாமா? ஓகே கைஸ், ஆப்பம் சாப்பிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு ஆப்பம் சாப்பிட்டு. ஓகேவா? அப்பப்போ வந்து தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சில சமயங்களில் இட்லி. இந்த மாதிரி ஆப்பம் அப்படின்றது வந்து எனக்கா ஒரு நாள் கிடைக்கும் போது நம்ம வந்து வச்சு செஞ்சிடும். சரியா? இதுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி, தேங்காய் சட்னி, அண்ட் முக்கியமாக நமக்கு ஃபேவரட்டான எள்ளு பொடி. அப்படி அந்த கார சட்னியில் ஒரு டைமு, அப்புறம் அந்த தேங்காய் சட்னியில் ஒரு டைமு, அப்புறம் அந்த எள்ளு பொடியில் ஒரு டைம் டிப் பண்ணிட்டு சாப்பிடும். நல்லா இருக்கு. அப்படி எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருக்கும்.